இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மீரா, மனச பத்தி ஏதோ தெரிஞ்சதா? இல்ல, இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கிட்டாங்க, இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. டோன்ட் வரி, கண்டிப்பா கிடைச்சிருவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அன்னைக்கு டிவில கூட பார்த்தேன், ஒரு கிட்னாப்பர் யாரையாச்சும் கிட்னாப் பண்ணிட்டு போனானா அவங்கள கொன்னுடுவான். இல்லடா செல்லம், அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது, சரியா? அந்த மாதிரி எதுவும் ஆகாது. மானச போலீஸ் தேடுறாங்கல்ல, மானஸ் சீக்கிரமே திரும்பி கிடைச்சிடுவான். நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம், சரியா? மீரா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ பாப்பாவை ரூமுக்கு கூட்டிட்டு போறியா? வை நாட்? நான் அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுடுறேன். தேங்க்யூ. அந்த ராதா ரொம்ப திமிரா என் புள்ளன்னு சொல்லிட்டு இருந்தால, தோ அவ புள்ளைய கிட்னாப் பண்ணிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில மறுபடியும் அவ வந்து நின்னு நம்ம கிட்ட ஓவர் ஆட்டிடியூட காட்டிட்டே இருக்கால. நடந்ததெல்லாம் நல்லதுக்குதான். அத்தை, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? மனஸ் அவன் தான் ராதாவோட பையன் குஷி. ராதா நம்ம மொத்த குடும்பத்தையும் அழிச்சிருக்கா. குடும்பத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அவதான் காரணம். எந்த அளவுக்கு நம்மள துடிக்க வச்சிருக்கா அவ, அந்த அளவுக்கு அவளும் துடிக்க போறா. அந்த பையன் திரும்பி வரவே கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் அவனுக்கு எதுவா வேணாலும் ஆகட்டும். கீர்த்தி, வாய மூடு. ஒரு வார்த்தை கூட பேசாத. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? ஒரு அப்பாவி சின்ன குழந்தைய பத்தி நீ எந்த அளவுக்கு கீழ்த்தன்மா யோசிப்பியா கீர்த்தி? ஒரு விஷயத்த நீ மறந்துடாத. ஹோலி பண்டிகையில எந்த மானஸ்க்காக தான் நீ அவ்வளவு கவலைப்பட்டு ஃபீல் பண்ண? ஏன்னா உங்க அம்மாக்கு அப்பா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு அந்த மானசோடைய அம்மா ராதாங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் மனசுக்குள்ள அந்த சின்ன பையன் மேலேயே வெறுப்பு வந்துருச்சுல. இத பார்க்கீர்த்தி, ராதா மேல உனக்கு என்ன வேணாலும் பகை இருக்கட்டும், அத ராதா கூட மட்டும் வச்சுக்கோ. அதுல மானசோடைய தப்ப எதுவும் இல்லல. ஒருவேளை மானசுக்கு பதிலா இந்த விஷயம் ஷாலினிக்கு நடந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தானே, ஒரே வயசு தானே. நாம அவளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதே மறந்து போயிட்டோம். நல்லதா போச்சு. மோகன் அண்ணா கரெக்ட் டைம் ஸ்கூலுக்கு போய் ஷாலினியை கூட்டிட்டு வந்துட்டாரு. ஒருவேளை மோகன் அண்ணா கரெக்ட் டைமுக்கு போகலனா நம்ம ஷாலினி தான் கிட்னாப் ஆயிருப்பா. அண்ட் இந்த டைம் போலீஸ் ஸ்டேஷன்ல ராதாவுக்கு பதிலா நாம உட்கார்ந்து இருப்போம். இன்ஸ்பெக்டர் முன்னாடி கதறி அழுது இருப்போம். ப்ளீஸ் எப்படியாவது எங்க குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்லி இருப்போம். அஜித், என்ன பேசுறீங்க? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ உன்னுடைய பொண்ணை பத்தி இந்த மாதிரி வார்த்தைகளை கூட கேட்க தயாரா இல்லன்னும் போது அந்த ராதாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. ஏன்னா மானஸ் நிஜமாவே கடத்தப்பட்டிருக்கான். ஒரு நாத்தனாரா யோசிக்காத, ஒரு அம்மாவா இருந்து யோசிச்சு பாரு. அப்பதான் அவ வேதனை என்னன்னு நீ உணர்வ. ராதா கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். மனுஷனுடைய வெறுப்பு அவனுடைய மனிதாபிமானத்தை விட பெருசா இருக்க கூடாது கீர்த்தி. அத நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு அம்மா கிட்ட போகணும். அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நமக்கு பயமா இருக்கும் போது யாருமே கூட இல்லைன்னும் போது நாம கிருஷ்ணர் கடவுளை நினைச்சுக்கணுமா? அவரு யாரையாவது நம்ம கிட்ட ஹெல்ப் பண்றதுக்கு அனுப்பி வைப்பாரா? மனசுல நமக்கு நம்பிக்கை இருந்தா எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுமா? ஐநோ அந்த கிருஷ்ணர் கடவுள் யாரையாவது எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அனுப்பிடுவாரு. ஸ்ரீ கிருஷ்ணம் சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம.
நீ மானஸ் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கா மானஸ்? அந்த சின்ன பையனை என்னடா பண்ண நீ? அடடடடே. எவ்வளோ எமோஷன்ஸ், எவ்வளோ கோவம், இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து வருதுமா உங்களுக்கு? இந்த பாசத்தை என் மேல காட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் உயிரியே விட்டுருப்பேன். மானஸ் எங்க இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு, அதை விட உங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த பிளானை பத்தி நீங்க ஒருவேளை யாருக்கிட்டையாவது சொன்னீங்க. என்னடா பண்ணுவ நீ? என்னடா பண்ண போற? என்ன கொன்னுடுவியா? கொன்னுக்கூடா, எனக்கு உயிரை பத்தி எந்த கவலையுமே இல்ல. ஆனா அந்த குழந்தை மானச எதுவும் பண்ணிடாதடா ப்ளீஸ். என் உயிர் மேல அக்கறை இருக்குல்லம்மா. என்னடா சொல்ற? அதாவது என்ன பெத்த மதர், ஒருவேளை என் பிளானை பத்தி நீங்க யாருக்கிட்டையாவது சொன்னீங்கன்னா அப்ப நானே என்னோட உயிரை எடுத்துப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெளிவா புரியுதில்ல? அதுவும் இல்லாம நீங்க என் அம்மா, நான் உங்க புள்ள, உங்களுக்கு எல்லாரை விட என்னை பத்தி நல்லா தெரியும். நான் ஒரு வார்த்தை சொன்னா சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுவேன். தெரியல என்ன பத்தி? விளையாட்டுலமா, அடுத்தவன் பிள்ளைய காப்பாத்த போய் உங்க பிள்ளைய இழந்துடாதீங்க. சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? இல்ல புரியலன்றீங்களா? ஒண்ணு நீங்க பெத்த பிள்ளைய காப்பாத்திக்கோங்க, இல்ல நீங்க வளர்த்த பிள்ளைய காப்பாத்திக்கோங்கன்னு சொல்றேன். இவன் ப்ளீஸ்டா, எதுவும் பண்ணாதடா, அது சின்ன குழந்தைடா, சொன்னா கேளு. மானஸ் எங்கடா இருக்கா? மானச நீ ஏதாவது பண்ணிட்டியா? சொல்லுடா இவன். Have a good evening. ஹலோ யுவன், நான் சொல்றது கேளு. யுவன் என்ன பழைய படத்துல ஒரு அம்மா மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வயசுல ஒரு இடத்துல உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணி மெடிடேஷன் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும், சில் பண்ணணும். சார், சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் என் கூட வரீங்களா? சார் சார், என் பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? மானஸ் மானஸ் மானஸோட அம்மா நானு. ப்ளீஸ் சொல்லுங்க, ஏதாவது தெரிஞ்சதா? அந்த கிட்னாப்பர்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ப்ளீஸ் சொல்லுங்க சார், தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுங்க. இது ராதிகா இல்ல? அப்பா அவங்க வந்துட்டாங்களா? மேம் கொஞ்சம் அமைதியா இருங்க.